இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய நாள். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையையும் அவருடைய கிரியைகளையும் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் என்பது ஒரு வரைபடத்தை போல, ஒரு மேப்பை போல, ஆவியானவர் என்பவர் வழிகாட்டியை போல, ஒரு கைடை போல இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில் நம்ம பயணிக்கும் பொழுது வழிகாட்டியாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின்படியாக பல சாலை அடையாளங்களை நம்மளுக்கு தருகிறார். சாலை விதிமுறைகளை நம்மளுக்கு காட்டுகிறார். அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு 5 அடையாளங்கள் குறித்து இன்றைக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள். நம்மளுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் மூலமாக தேவன் பல காரியங்களை நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே நமக்கு வருகிற பாதகமான நெகட்டிவான சூழ்நிலைகள் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருந்தாலுமே அவைகள் வழியாகவும் தேவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு வரைபடத்தை காட்டுகிறார், ஏதோ ஒரு காரியத்தை புதிதாக கற்றுத்தருகிறார், தேவனுடைய சித்தத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் கவுன்சில், ஆலோசனை இல்லை ஆலோசகர்கள். மற்றவர்கள் மூலமாக அவர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி, அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி சில ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் சில நேரத்தில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு பயன்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய வரைபடத்தின்படி நம் நடப்பதற்கும் நம்மளுக்கு உதவி செய்கிறது. அடுத்த அடையாளம் என்னவென்றால் கான்ஷியன்ஸ், நம்முடைய மனசாட்சின்னு சொல்லலாம், அல்லது உளச்சான்று அப்படின்னு சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நமக்கு மனசாட்சி என்ற அடையாளத்தின் மூலமாக சில காரியங்களை தேவன் காட்டுவார், கற்றுத்தருவார். அதன் வாயிலாக தேவனுடைய சித்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நான்காவது அடையாளம் என்னவென்றால் காமன் சென்ஸ், பொது அறிவு. தேவன் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறார். அந்த பொது அறிவை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஆற்றலை நம்மளுக்கு கொடுத்திருக்கார், கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கார். ஆகவே அநேக நேரத்தில் நம்முடைய பொது அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவது அடையாளம் கண்டென்ட்மெண்ட், மன நிறைவு. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது. குழப்பம் அல்ல, அங்கே சமாதானமற்ற சூழ்நிலைகள் கிடையாது, அங்கே பயம் வர்றது கிடையாது, அங்கே கோபம் வர்றது கிடையாது. அதற்கு மாறாக ஒரு மன நிறைவு, பீஸ் ஆஃப் ஹார்ட் நம்மளுக்கு ஏற்படுகிறது, கண்டென்ட்மெண்ட் ஆஃப் ஹார்ட் நம்மளுக்கு ஏற்படுகிறது. அதன் வாயிலாக அந்த அடையாளத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வரைபடத்தை போல, மேப்பை போல செயல்பட்டு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதன்படி நம்மை வழிகாட்டி தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நாம் நடப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் இன்றைக்கு நான் சொன்ன இந்த 5 அடையாளங்கள், 5C, இந்த காரியங்களை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வரைபடத்தை பார்த்து அதன்படியாக உங்கள் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு தேவன் ஒரு சிறந்த நாளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள்.